இந்தியாவில் வேலையின்மை பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு கேள்வி எழுப்பி வருகிறது. வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி, விவசாயம் நோக்கிய மக்கள் இடமாற்றம் மற்றும் இளைஞர்களிடையே அதிக வேலையின்மை விகிதம் 45.4% என தவறான தரவுகளை கூறி வருகிறது. இதற்கு பாஜக சார்பில் சரியான தரவுகளுடன் பதிலடி தரப்பட்டு வருகிறது. வேலையில்லா திண்டாட்டம் குறைந்து வருகிறது என்றும் 2026 தரவுகளின்படி 56.2 கோடி பேர் தற்போது வேலையில் இருப்பதாகவும் மத்திய அரசு புள்ளி விவரங்களுடன் கூறியுள்ளது. அதேபோல மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு ஒழித்துவிட்டதாக காங்கிரஸ் கூறிவரும் குற்றச்சாட்டை மத்திய பாஜக அரசு மறுத்துள்ளது. நாங்கள் அதை அழிக்கவில்லை, விபிஜி ராம்ஜி மூலம் அதை மேம்படுத்தியுள்ளோம், வெறும் குழி தோண்டும் வேலையாக இல்லாமல் பயனுள்ள சொத்துக்களை உருவாக்கும் திட்டமாக மாற்றியுள்ளோம் என கூறியுள்ளது. வேலைகள் உயர் அடுக்கு மக்களுக்காக மட்டுமே உள்ளன என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டையும் பாஜக மறுத்துள்ளது. ஈஸ்ராம் தளம் மற்றும் முறைசாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் கடைக்கோடி மக்களையும் சென்றடைகிறோம் என்றும் கூறியுள்ளது. கல்வி மற்றும் சுகாதார பட்ஜெட் குறைக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் பாஜக மறுத்துள்ளது. நாங்கள் செலவிடும் முறையை மாற்றியுள்ளோம், மானியங்களாக கொடுப்பதை விட பள்ளிகள், மருத்துவமனைகள் போன்ற உள்கட்டமைப்பை மேம்படுத்த அதிக நிதி ஒதுக்குகிறோம் என பாஜக கூறியுள்ளது. சுருக்கமாக சொல்லப்போனால் பழைய காலத்து நிவாரண வேலைகள் வறுமையை ஒழிக்காது, மாறாக நவீன திறன் மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு மட்டுமே 2047க்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் என்பதுதான் தங்கள் நிலைப்பாடு என பாஜக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதேபோல வேலை செய்வதற்கான உரிமையை பாஜக அரசு பறிக்கிறது என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுக்கு பாஜக மற்றும் மத்திய அரசு முன்வைக்கும் பதில்கள் மிகவும் தெளிவானவையாகும். அதேபோல காங்கிரஸ் கட்சி பாஜக அரசு பழைய உணவு பாதுகாப்பு சட்டத்தை பெயர் மாற்றி தனது சொந்த திட்டம் போல விளம்பரப்படுத்துவதாக குற்றம் சாட்டுகிறது. ஆனால் நாங்கள் வெறும் பெயர் மாற்றம் செய்யவில்லை. கொரோனா காலத்தில் தொடங்கப்பட்ட பிரதமர் ஏழைகள் கல்யாண அன்ன யோஜனா திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் கிடைப்பதை உறுதி செய்துள்ளோம் என பாஜக பதிலளித்துள்ளது. மேலும் வெறும் அரிசி, கோதுமை மட்டும் வழங்காமல் ராகி, கம்பு போன்ற சிறு தானியங்களையும் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கி ஏழைகளின் ஊட்டச்சத்தை மேம்படுத்தியுள்ளோம். மேலும் தொழிலாளர்கள் நாட்டின் எந்த பகுதிக்கு சென்றாலும் தங்களுக்கு உரிய உணவை பெற ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு முறையை செயல்படுத்தியுள்ளோம். இது காங்கிரஸ் ஆட்சியில் வெறும் கனவாகவே இருந்ததாக பாஜக பதிலடி தந்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்ற காங்கிரசின் கோரிக்கைக்கு எதிராக பாஜக அரசு புதிய பொருளாதார வாதங்களை முன்வைக்கிறது. என்பிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இரண்டு நன்மைகளையும் இணைத்து 2025 ஏப்ரல் முதல் யுபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இதில் அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியம் உறுதியாக கிடைக்கும் என பாஜக கூறியுள்ளது. காங்கிரஸ் அரசு ஊழியர்களை பற்றி மட்டுமே பேசுகிறது. ஆனால் நாங்கள் அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஈஸ்ராம் திட்டம் மூலம் கூலி தொழிலாளர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள் போன்ற முறைசாரா தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதியம் கிடைப்பதை உறுதி செய்துள்ளோம் என பாஜக பதில் கூறி வருகிறது. காங்கிரஸ் மக்களுக்கு வெறும் சட்டங்களை மட்டும்தான் கொடுத்தது. ஆனால் நாங்கள் அந்த சட்டங்கள் மக்களை சென்றடைவதற்கான உறுதிப்பாட்டை வழங்கியுள்ளோம். இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக பலன்கள் மக்களை சேருவதே எங்கள் சாதனையின் வெற்றி என்றும் பாஜக வாதிடுகிறது. உதாரணமாக பிஎம் கிசான் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி மற்றும் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை பாஜக தனது உணவு மற்றும் சமூக பாதுகாப்பிற்கான கேடயமாக காட்டி காங்கிரசுக்கு பதிலடி தந்து வருவது குறிப்பிடத்தக்கது.